இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மகாநதி சீரியலில் சூப்பரான ட்விஸ்டெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கங்காவுக்கும் குமரனுக்கும் ஏதாச்சும் நல்லது நடக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கோம். ஏன்னா கங்காவும் குமரனும் என்னதான் இருந்தாலும் அந்த கதையில் அவங்க ஒரு குட்டி லீடு மாதிரி தான். அவங்களும் ஒரு சும்மாலாம் கிடையாது. ஆரம்பத்திலேருந்து கங்காவுடைய பங்களிப்பு, குமரன் இந்த கதையில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் ரொம்பவே ஜாஸ்தி. நிவின் காவேரி, அதுக்கப்புறம் நிவின் காவேரி விஜய், அப்புறம் விஜய் காவேரி அப்படின்னு அந்த 3 பேரை சுற்றி கதை எவ்வளோ தான் சுற்றினாலும் கூட குமரன் செய்த சில விஷயங்கள் இந்த கதைக்கு முக்கியமானது தான். அதுலேயும் இந்த கதையில் ஒரு பெரிய திருப்பமாக நிவினும் காவேரியும் காதலிச்சிட்டு இருந்தது திடீர்னு நிவினும் உள்ளார பூந்து விஜய் காவேரின்னு மாற்றினதுக்கான முக்கியமான புள்ளியை யாருன்னு பார்த்தீங்கன்னா குமரன் செஞ்ச ஒரு விஷயந்தான். ரொம்ப இன்னசென்ட்டாக வெகுலியாக காடு மேலே இருக்க 16 டிஜிட் நம்பரை சொல்லி கடைசியில் பணத்தை இழந்ததுனால வேறு வழி இல்லாமல் தன்னுடைய தங்கச்சி உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த கல்யாணத்தையே ஒத்துக்கிட்டாங்க. ஒரு கட்டாய கல்யாணம், அக்ரிமெண்ட் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க காவேரி. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு பிறகு குமரனுக்கு தன்னுடைய ஏற்கனவே குமரனுக்கு அந்த செல்ஃப் வர்த்துன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தனக்கு மேலே நம்பிக்கைங்கிறது சுத்தமாக கிடையாது. நம்ம வேஸ்ட்டு தான் போல, நமக்கு ஒன்றும் இல்லை போல அப்படின்னு நினச்சிட்டு இருப்பவர். அதை மாற்றி அமைக்கிற மாதிரி கங்கா ஏன் உங்களால் முடியாதான்னு சில சமயம் கைக்குள்ளேயே போட்டுக்கிற மாதிரி பண்ணி, சில சமயம் கொஞ்சம் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்க மாதிரி இவரை ரூல் போடுற மாதிரி தெரிஞ்சாலும் கூட இவரை லேஸில் விட்டீங்க அப்படின்னா சோகமாக போய் சுருங்கி படுத்துப்பார். அவரை கொஞ்சம் கொஞ்சமாக உன்னால் முடியும்டா அது பண்ணு, ஏன் அதை பண்ண மாட்டியான்னு ஒவ்வொரு விஷயத்துலையும் அவர் பயப்பட கூட இருந்து தள்ளினது கங்கா தான். அதன் விளைவு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேட் வாக், ஒரு ஃபேஷன் ஷோவில் 2 பேரும் அவங்க தச்ச ட்ரெஸ்ஸை கேட் வாக் பண்ணி, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் தச்சிட்டு இருந்த ஒரு மனுஷன் தனக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸை வடிவமைச்சு டிசைன் பண்ணி, அதனால தான் வடிவமைச்சு டிசைன் பண்ணி அதை போட்டு அவங்க கான்ஃபிடென்ட்டாக நடந்து ஜெயிக்கிற அளவுக்கு முன்னேறிட்டாங்க அப்படின்னு ஒரு கேரக்டர் ஆர்க்க காமிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இது கங்காவுக்கும் குமரனுக்கும் ஒரு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வழியாகவும் இருக்கும். இது ஒரு பக்கம் அவங்க கடலில் ஜெயிச்சிட்டாங்கும் போது விஜய்க்கே ஷாக்காக தான் போகுது. காவேரிக்கு ஒரே சந்தோஷமாக இருந்து வின்னிங் ப்ரைஸ்லாம் ஜெயிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு நாளைக்கு நம்ம எதிர்பார்க்குற முக்கியமான விஷயம் இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா எப்போ பார்த்தாலும் ஒரு ஓவராக பேசி உங்களுக்கு திட்டிகிட்டே இருப்பார். என்ன நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு, ஃபேஷன் ஷோ எல்லாம் போச்சு, இதுக்கு 5 லட்ச ரூபா கொடுத்தோம், உங்கள் அக்காவுக்கு ஜெயிக்க வச்சாங்க, எல்லாம் பண்ணிச்சு, அதுக்காக தான் பண்ணியிருக்கா கேடி. கடைசியில் சொல்லியிருந்தால் நானே கூட காசை கொடுத்துருப்பேன், இதுக்கு வேறு ஸ்பான்சர் கின்சர்னு கொஞ்சம் கதையெல்லாம் விட்டுட்டு இருந்தேன், இதுக்கும் நம்மளுடைய தொழிலுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு அவர் பேசிகிட்டு இருக்க. கடைசியில் ஆஃபீஸ்க்கு போனதுக்கு பிறகு பார்த்தா மாற்றி ஆர்டர் வந்துருச்சு. இன்றைக்கே ஒரு 4-5 ஆர்டருக்கு மேலே வந்துருச்சு, 4-5 வீடு புக் ஆகிடுச்சு. எல்லாருமே அந்த ஃபேஷன் ஷோவில் தான் பார்த்தோம் நம்ம பேரன்னு சொல்கிறாங்க சார் அப்படின்னு வரிசையாக சொல்ல. அப்போ அந்த இடத்துல காவேரி கலக்கலாக என்ன நான் சொன்ன மாதிரி நடந்துச்சா, நல்ல விளம்பரம், நம்ம என்ன தான் நல்ல ப்ராடக்ட் வச்சுருந்தாலும் நல்ல விளம்பரமும் முக்கியம். ஒன்று மக்கள் ஒருத்தங்க பேசணும், இல்லைனா விளம்பரப்படுத்தணும். அதுக்கு தான் நான் சொன்ன மாதிரி இது நடந்துருச்சு. மீடியா கவரேஜ் கிடச்சி, நமக்கு நல்ல பிஸ்னஸும் கிடச்சிருச்சு. 5 லட்சம் போச்சு, வருமானம் எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ அதை நீங்கள் எனக்கு ஒன்றும் பர்சன்டேஜ் தான் தர வேணாம், என்ன இருந்தாலும் நம்ம கம்பெனி அப்படிங்கிற மாதிரி திமிரெல்லாம் பேச போகிறாங்க. ஆனால் அந்த திமிரில் ஒரு வேல்யூ இருக்க போது இவருக்கே ஷாக் ஆனாலும் சரி ஓகே பிஸ்னஸ் நடந்துருச்சுங்கிறதுனால சரி நல்ல ஏரியா தான் விடு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுற அளவுக்கு விஷயங்களும் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. ஸோ ஓவராலாக இப்போ விஜய் காவேரிக்கு இந்த ஆஃபீஸ் போன அப்புறம் ஒரு நெருக்கம் வரப்போகுது, அவங்களுக்குள்ள இருக்க காதல் அதிகரிச்சுட்டே போகுது. நிவினுடைய ரோல் இந்த கதையில் என்னவாக தான் இருக்க போகுது, கடைசிக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஹெல்ப் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்க போகிறாரா, இல்லை அவருக்கு ஒரு ஜோடியை கிரியேட் பண்ணி அவருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறாங்களா, இல்லை இன்னமும் சிலர் நிவின் காவேரி தான் சேருவாங்க பாருங்க அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்களாங்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மகாநதி சீரியலில் சூப்பரான ட்விஸ்டெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு.